அனைவருக்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கும் போரில் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்டு வரும் இராஜாங்க நடவடிக்கைகள் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளன. பாரத பிரதமர் அவர்களின் ஒவ்வொரு இராஜாங்க மூவும் சர்வதேச அரசியலில் இந்தியாவை புதிய உயரத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் உலக நாடுகளால் கவனிக்கப்பட காரணம், கடந்த 30 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் உக்ரைன் மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. அதோடு ரஷ்யா உக்ரைன் மோதலுக்கு இடையே மிகவும் நுட்பமாக பிரதமர் மோடி அவர்கள் சர்வதேச அரசியலை கையாண்டு வருகிறார். எந்த பக்கமும் நிலைப்பாடு எடுக்காமல் நடுநிலையாக பிரதமர் மோடி அவர்கள் நகர்த்தி வரும் காய் உலக நாடுகளை வியக்க வைத்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா 2 நாடுகளுடனும் இந்தியா உறவு வைத்துள்ளது. இந்த உறவு பாதிக்காமல் 2 நாடுக்கும் நடுவே சாமர்த்தியமாக நடக்கும் வித்தையை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பாக கையாண்டு வருகிறார். முக்கியமாக இந்த சர்வதேச பிரச்சனையில் பாரத பிரதமர் முக்கியமான அமைதி தூதுவராக உருவெடுக்கும் சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்தியா நடத்திய G20 மாநாடாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைனுக்கு அடுத்தடுத்து சென்றதாக இருக்கட்டும், இதுவரை பிரதமர் மோடி அவர்கள் எடுத்து போடும் ஒவ்வொரு கார்டும் அசத்தலாக இருந்து வந்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மிக நீண்டது. சோவியத் யூனியன் வலுவான நட்பு நாடாக இருந்தபோதே ரஷ்யாவுடன் இந்தியா நெருங்கிய உறவு வைத்திருந்தது. பனிப்போர் காலத்திலும் கூட இந்தியா ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவை கடைபிடித்தது. 1971 கையெழுத்திடப்பட்ட இந்தோ சோவியத் அமைதி நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2 நாடுகளுக்கும் இடையே உள்ள ஆழமான உறவிற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது. பல ஆண்டுகளாக ரஷ்யா ஒரு முக்கியமான நட்பு நாடாக, பாதுகாப்பு பங்காளியாக இருந்து வருகிறது. இந்தியாவிற்கு இராணுவ உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை தொடங்கி வழங்கி வருகிறது. உக்ரைன் சோவியத் யூனியனிலிருந்து சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட 2 நாட்டு உறவுகளையும் பாதிக்காத வண்ணம் 2 நாடுகளுடனும் இந்தியாவிற்கு மதிப்புமிக்க உறவு உள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு, கல்வி மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் 2 நாடுகளும் நெருக்கமான உறவை கடைபிடித்து வருகிறது. முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் மோதலின் போது 2 நாடுகளையும் பகைக்காமல் இந்த உறவுகளை வழிநடத்துவது ஒரு பெரிய சவாலாகும். அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. மற்ற உலக நாடுகளும் ரஷ்யாவிற்கு எதிராக நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்தியாவிற்கு எதிராகவும் மேற்குலக நாடுகள் இதே அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன. ஆனால் இதில் எந்த பக்கமும் சாயாமல் இந்தியா நடுநிலை நிலைப்பாட்டை கடைபிடித்து பேச்சுவார்த்தை மற்றும் அமைதிக்கு வழிவகுக்கும் விதமாக இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் மோடி அவர்களின் அரசாங்கம் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய 2 நாடுகளுடனும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. 2 நாடுகளுக்கு இடையே அமைதி புறாவாக செயல்பட்டு வருகிறது. ரஷ்யாவை தனிமைப்படுத்த சர்வதேச நாடுகள் முயன்றாலும் இந்தியா சர்வதேச நாடுகளின் அழுத்தத்திற்கு அடிபணிய மறுத்து வருகிறது. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை மீறி கச்சா எண்ணெய் வாங்குவது உட்பட ரஷ்யாவுடன் இந்தியா தொடர்ந்து நட்பு பாராட்டி வருவதே இந்தியாவின் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தைரியத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இதற்கிடையே பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. பிரதமர் மோடி அவர்களின் உக்ரைன் பயணம் உலக நாடுகளின் அமைதிக்கான இந்தியாவின் அர்ப்பணிப்பையும் போர் நிறுத்தத்திற்காக இந்தியா மேற்கொள்ளும் அதிரடி நடவடிக்கைகளையும் உலக நாடுகளுக்கு எடுத்துரைத்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய 2 நாடுகளிலும் அவருக்கு கிடைத்த வரவேற்பு கவனம் பெற்றுள்ளது. 2 நாடுகளிலும் எந்தவித எதிர்ப்புமின்றி அன்பான வரவேற்பை பிரதமர் மோடி அவர்கள் பெற முடிந்தது என்பது சர்வதேச அரங்கில் அவருக்கு உள்ள மரியாதையை எடுத்து காட்டுகிறது. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், 2 நாட்டிற்கும் சென்றது, ரஷ்யா உக்ரைன் நாட்டு தலைவர்களை சந்தித்தது, 2 நாட்டு அமைதிக்கான தூதுவராக இந்தியாவை உயர்த்தியுள்ளது. முக்கியமாக சர்வதேச அரசியல் மோதலில் பாரத பிரதமர் அமைதியின் தூதுவராக உருவெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அரசியலில் இந்தியாவின் அணிசேரா கொள்கை, நடுநிலைத்தன்மை ஆகியவை ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தில் இந்தியாவை நம்பிக்கைக்குரிய நாடாக மாற்றியுள்ளது. பாரத பிரதமரின் உக்ரைன் பயணம் இதை உறுதி செய்துள்ளது. 2 நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி அவர்கள் நெருக்கமாக இருப்பது
சர்வதேச அளவில் இந்தியா வலிமையாக இருப்பது ஆகியவை இரண்டு நாட்டு மோதலில் இந்தியா அமைதியின் தூதுவராக உருவெடுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இதில் கவனிக்க வேண்டிய விஷயமே, பிரதமர் மோடி அவர்கள் இந்த விவகாரங்களில் சுயமாக முடிவெடுக்கிறார். உலக நாடுகளின் அழுத்தத்திற்கு இடம் கொடுக்கவில்லை, எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்திற்கும் இடம் கொடுக்கவில்லை. ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கிறார். அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தாலும் ரஷ்யாவை விட்டு கொடுக்கவில்லை. ரஷ்யாவுடன் உறவு இருந்தாலும் உக்ரைனுக்கு செல்கிறார். உக்ரைனையும் பாரத பிரதமர் அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இரண்டு நாடுகள் இடையே நெருக்கமான உறவை கடைபிடித்து யாருடனும் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அமைதிக்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்வது சாதாரண விஷயமில்லை. இதையெல்லாம் எந்தவிதமான சர்வதேச அழுத்தமும் இன்றி பிரதமர் மோடி அவர்கள் செய்வதே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்த செய்தி, தற்போது நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் மோதலானது அதன் புதிய உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்திற்காக ரஷ்யாவிடமிருந்து KA-31 ஹெலிகாப்டர்களை வழங்குவதற்கான இந்தியாவின் திட்டங்களை சீர்குலைத்துள்ளது. 10 KA-31 வான்வெளி முன்னறிவிப்பு ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்கான விவாதங்கள் இருந்தபோதிலும் முன்மொழியப்பட்ட $520 மில்லியன் ஒப்பந்தம் குறிப்பிடத்தக்க நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்கிறது. இந்தியாவும் ரஷ்யாவும் அவற்றை தயாரிப்பதற்கான வழிகளை ஆராய்ந்தாலும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் சிக்கலான பணம் செலுத்துவதாக ஆதாரங்கள் குறிப்பிடுகின்றன. இந்தியா ஏற்கனவே 14 KA-31 ஹெலிகாப்டர்களை வைத்துள்ளது. மேலும் 10 ஹெலிகாப்டர்களை வாங்க திட்டமிட்டுள்ளது. ஆனால் இந்த உத்தரவை நிறைவேற்றும் ரஷ்யாவின் திறன் குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. இந்திய கடற்படை தனது போர் கப்பலின் ரேடார் திறன்களை மேம்படுத்த இந்த ஹெலிகாப்டர்களை நாடியது. இது 200 கிலோமீட்டர் சுற்றளவில் மேற்பரப்பு மற்றும் குறைந்த பறக்கும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்குகிறது. ரஷ்யா உக்ரைன் போர் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ வன்பொருள் விநியோகத்தில் அதன் தாக்கத்தை மதிப்பிடுவதற்கு இந்திய இராணுவத்தையும் கடற்படையையும் தூண்டியுள்ளது. இந்தியா இராணுவ உபகரணங்களுக்காக ரஷ்யாவை நீண்ட காலமாக நம்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போதைய ஆயுத களஞ்சியத்தில் கணிசமான பகுதி ரஷ்யாவிலிருந்து தோன்றியதாக மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. மேலும் தற்போதைய மோதல்கள் மற்றும் பொருளாதார தடைகள் காரணமாக S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளின் இரண்டாவது பிரிவை இந்தியாவிற்கு சரியான நேரத்தில் வழங்குவதற்கான ரஷ்யாவின் திறனை பற்றிய கவலைகள் உள்ளன. சில பயிற்சி உபகரணங்கள் மற்றும் சிமுலேட்டர்கள் வந்துவிட்டன. 5 S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளில் முதலாவது டிசம்பர் 2021 வழங்கப்பட்டது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.